Hi students, today we are going to study microscope. Micro means what? Very small objects. Okay? இப்போ tiny objects பார்க்கக்கூடிய ஒரு இன்ஸ்ட்ருமெண்டோட நேம் தான் microscope. This is an optical instrument which help us to see tiny, that is very small objects. இப்போ it is an optical instrument. என்ன ரீசன்? இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ரன் பண்ணணும்னா ஒர்க் ஆகணும்னா என்ன வேணும்? ஆப்டிக்கல், that means light. This instrument is working with the help of light only. So it is an optical instrument. It helps us to see tiny objects. Okay? It works under the principle of angular magnification of lenses. இப்போ இதோட பிரின்சிபல் என்ன? மேக்னிஃபிகேஷன். லென்ஸ் யூஸ் பண்ணி அது இந்த திங்ஸை மேக்னிஃபை பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி காட்டக்கூடிய பிரின்சிபல் தான் இதில் யூஸ் பண்ணுறது. இட் இஸ் கிளாசிஃபைட் அஸ் 1 சிம்பிள் மைக்ரோஸ்கோப், 2 காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப். ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இப்போ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் பார்த்தோன்னா ஒன்லி ஒன் லென்ஸ், இங்கே ஒரே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் காம்பவுண்ட் மைக்ரோஸ், ஹியர் வி யூஸ் 2 lenses. இங்கே ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், அந்த ஐபிஎஸ்சில் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ், ஆப்ஜெக்டிவ் லென்ஸில் ஒரு கான்வெக்ஸ் லென்ஸ். இந்த ரெண்டு இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுறது கான்கேவ் மிரர். கான்கேவ் மிரர் யூஸ்டு ஃபார் வால், ரெண்டு லைட் ரேஸ் ஃபால்ஸ் அண்ட் இஸ் அண்ட் ரிஃப்ளெக்டட் பேக், அதுக்காக ரெண்டுலேயுமே கான்கேவ் மிரர் யூஸ் பண்ணுறோம். ஓகே, தென் ஃபர்ஸ்ட் ஒன் சிம்பிள் மைக்ரோஸ்கோப். Simple microscope has a convex lens of shorter focal length. It is held near the eye to get enlarged image of small objects. இப்போ இதுதான் ஐபீஸ். இந்த ஐபீஸில் ஒரு லென்ஸ் இருக்குது, கான்வெக்ஸ் லென்ஸ். அது இதோட ஃபோக்கல் லென்த் ஷார்ட் ஃபோக்கல் லென்த்து கம்மியாக இருக்குது, ஃபோக்கல் லென்த்து கம்மியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதுதான் திஸ் இஸ் கால்டு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் மேலே ஒரு ஆப்ஜெக்டை வச்சு நமக்கு என்லார்ஜ் பண்ணி பார்க்க முடியும், கொஞ்சம் பெருசாகவே தெரியுதுல. ஓகே, என்லார்ஜ் இமேஜ் ஆஃப் ஸ்மால் ஆப்ஜெக்டை என்லார்ஜ் பண்ணி இதில் தெரியும் கான்வெக்ஸ் லென்ஸோட. ஓகே, ஸோ திஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் கால்டு சிம்பிள் மைக்ரோஸ்கோப். இப்போ இதில் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லைட் ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கும்போது இதில் இந்த திஸ் கான்கேவ் மிரர் இது 45 டிகிரியில் நம்மளை இன்க்ளைன் பண்ணியிருக்கு. இந்த லைட் ரேஸ் ஃபால்ஸ் அண்ட் திஸ் கான்கேவ் மிரர் அண்ட் ரிஃப்ளெக்டட் பேக் லைட் பாசிங் த்ரூ திஸ். ஸோ வி கெட் தட் ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபைனலி வி கெட் வாட் இமேஜ். இது லைட் பாஸ் பண்ணி இதில் நமக்கு இதை வித் த ஹெல்ப் ஆஃப் திஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் வி கெட் மேக்னிஃபைட் இமேஜ். கிளியர்? Next, let an object AB is placed at a point within the principal focus U less than F. இப்போ அது சிம்பிள் மைக்ரோஸ்கோப் இதே மாதிரி கான்வெக்ஸ் லென்ஸு, ஐபிஎஸ்சில் இருக்கிற கான்வெக்ஸ் லென்ஸு, அதனுடைய ஃபோக்கல் லெங்த் திஸ் இஸ் பிரின்சிபல் ஃபோக்கஸ். அப்போ திஸ் லெங்த் இஸ் கால்டு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இட்ஸ் ஆப்டிக் சென்டர் அண்ட் பிரின்சிபல், திஸ் இஸ் கால்டு ஃபோக்கல் லெங்த். ஸோ இது எங்கே இந்த ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணால் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வித்தின் பிரின்சிபல் ஃபோக்கஸுக்கு உள்ளாடி இது ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணணும். அண்ட் அப்சர்வர்ஸ் ஐ இஸ் பிளேஸ் ஜஸ்ட் பிஹைண்ட் தி லென்ஸ் மேலே நமக்கு அந்த ஐபிஎஸோட மேலே நம்ம கண்ணை வச்சு பார்க்கணும். ஆஸ் பர் திஸ் பொசிஷன் கான்வெக்ஸ் லென்ஸ் ப்ரொடியூசஸ் எரக்ட் விர்ச்சுவல் அண்ட் என்லார்ஜ்ட் இமேஜ். ஸோ வி கெட் என்லார்ஜ்ட் இமேஜ் எரக்ட் ஸ்ட்ரைட்டாக நிற்கும். அதே மாதிரி விர்ச்சுவல் இமேஜ் நீங்கள் டாட் போட்டு காட்டணும். எதனால விர்ச்சுவல் இமேஜ்னால் வி காண்ட் கேட்ச் பை அண்ட் பேப்பரில் கேட்ச் பண்ண முடியாதது, கண்ணிலேயே தெரியும், என்லார்ஜ் ஆகி கண்ணிலேயே தெரியும். ஸோ இட் இஸ் எ விர்ச்சுவல் இமேஜ். அதே மாதிரி இதுதான் ஆப்ஜெக்ட், இதை விட ரொம்ப பெருசாக இருக்குது என்லார்ஜ் இமேஜ் A', B' we get. ஓகே, the image formed is in the same side of the ஆப்ஜெக்டோட அதே சைடுலேயே நமக்கு இப்போ இமேஜும் ஃபார்ம் ஆகும். the distance equal to the least distance of the vision. இப்போ இந்த இடத்துல கிடைக்கும் least distance what 25 cm. அந்த டிஸ்டன்ஸில் நமக்கு எரக்ட் விர்ச்சுவல் என்லார்ஜ்ட் இமேஜ் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த நமக்கு வரைக்கும் போது ஒரு சம் ரூல்ஸ் இருக்குல்லையே, இது தெரிஞ்சால் தான் நமக்கு இந்த லைன் டயக்ராம் ரே டயக்ராம் திஸ் இஸ் கால்ட் ரே டயக்ராம் கரெக்டாக வரைக்க முடியும். ஆப்ஜெக்ட் இஸ் பிளேஸ் வித்தின் பிரின்சிபல் ஃபோக்கஸ், அதுக்குள்ளே ஆப்ஜெக்டை வரைக்கணும். தென் தி லைட் ரேஸ் பேரலல் வித் திஸ் பிரின்சிபல் ஆக்சிஸ் இஸ் நாட். அதனால் இது பேரல் ரேஸ் என்ன ஆகும்? ஆஃப்டர் ரிஃப்ளெக்ஷன் லைட் ரேஸ் பாசிங் த்ரூ எஃப் பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழி போகும். நெக்ஸ்ட் சைடு பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழி பாஸ் பண்ணோம். தென் ஆப்டிக் சென்டர் வழி போகிறது சேம் வித்தவுட் எனி டீவியேஷன் இல்லாமல் பாஸ் பண்ணோம். ஸோ இது ரெண்டையுமே என்லார்ஜ் பண்ணி ஒரு இடத்துல பர்டிகுலர் பிளேஸ்லேருந்து அது கம்பைன்ட் ஆகும். ஸோ தட் கம்பைன்ட் பிளேஸ் திஸ் காம்பினேஷன் ஆஃப் தீஸ் டூ ரேஸ் ஹியர் வி கெட் வாட் இமேஜ். இந்த இடத்துல நமக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகும். A', B'. கிளியர்? இப்போ இந்த டயக்ராம் வரைக்கும் கஷ்டமே கிடையாது, கரெக்டாக நான் சொன்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் டயக்ராம் வரைக்கலாம். ஆனால் இந்த விர்ச்சுவல் இமேஜ் ஆனால் இங்கே டாட் போடுங்க. இந்த இமேஜ் இது ஆப்ஜெக்ட், இமேஜுக்கு என்ன பண்ணணும்? டாட் போடணும். விர்ச்சுவல் இமேஜ், இட்ஸ் நாட் ரியல் இமேஜ். கிளியர்?
Then what are the uses of simple microscope? Simple microscope used by watch repairs, okay, and jewelers. Magnification, magnifying lens தான் இது. பெருசாக தெரியுது, இதாக இருக்குது டைமண்ட் ரிங், இதாக ரிங் ஒன்று இருக்குது. இதில் சின்ன சின்ன ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் என்னென்னா மேக்னிஃபிகேஷனுக்காக நம்ம இதை மைக்ரோஸ்கோப்பை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு இட் இஸ் யூஸ்டு டு ரீட் ஸ்மால் லெட்டர்ஸ் கிளியர்லி. ஏன்னா கான்வெக்ஸ் லென்ஸ் தானே, மேக்னிஃபையிங் லென்ஸு, ஓகே, ரீடிங் பர்பஸ். நெக்ஸ்ட் இஸ் யூஸ்டு டு அப்சர்வ் பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர், இன்செக்ட்ஸ். இதெல்லாம் இங்கே இந்த டேபிள்னால் அந்த ஸ்டேஜ் மேலே வைக்கும்போது இங்கே என்லார்ஜ் பண்ணி நமக்கு தெரியும். கிளியர்? Then a simple microscope used to observe fingerprints in the field of forensic science. Forensic science magnify பண்ணி கிடைக்கிறதுக்கும் நம்ம இந்த magnifying lens யூஸ் பண்ணுறோம். Then next one, compound microscope. Compound microscope is also used to see tiny objects, very small objects. ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸை பெருசாக தெரியும் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பில். ஆனால் அதை விடையும் சின்னதான ஆப்ஜெக்ட்ஸ், வெரி வெரி ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ், அதை காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் என்லார்ஜ் பண்ணி நமக்கு கண்டு தெரியும். It has better magnification power than simple microscope. Clear? Simple microscope விட magnification power, amplification power எதுக்கு ஜாஸ்தி? compound microscope. Magnification power of microscope can be increased by decreasing the focal length of the lens used. இப்போ எப்படி magnification power increase பண்ணலாம்? decreasing focal length, லென்ஸோட focal length decrease பண்ணும்போது magnification power increase ஆகும். Due to construction limitations, the focal length of lens cannot be decreased by beyond certain limit. But construction கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா focal length of the lens cannot be decreased. ரொம்ப ஒரு பர்டிகுலர் லிமிட்டுக்கு கீழே அதனுடைய focal length decrease பண்ண முடியாது. So this problem can be solved by using to separate a biconvex lens நம்ம இங்கே யூஸ் பண்ணுறோம். ஓகேயா? ரெண்டு லென்ஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் நம்மளை அந்த மேக்னிஃபிகேஷனுக்காக தான் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம். இதுதான் சிம்பிள் மைக்ரோஸ்கோப், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்போட difference. Construction. A compound microscope consists of two convex lenses. Two convex. The lens with the shorter focal length is placed near the object and is called objective lens or objective piece. இந்த ஸ்டேஜ் மேலே நம்ம ஸ்லைடில் அந்த ஸ்மால் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அப்போ ஆப்ஜெக்ட் பக்கத்தில் இருக்கிற திஸ் இஸ் கால்ட் ஆப்ஜெக்டிவ் பீஸ் ஆர் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இதனுடைய ஃபோக்கல் வந்து ஷார்ட்டர். ஓகே. Then the lens with the larger focal length and larger aperture placed near the observer's eyes is called as eye lens or eyepiece. இப்போ ஐபீஸில் இங்கே இதை கண்ணை வச்சு இந்த மேலே வச்சுன்னா கண்ணை வச்சு பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் ஐபீஸ். ஐபீஸ் ஆர் ஐ லென்ஸு. இதனுடைய ஃபோக்கல் லென்த்து எப்படி இருக்கும்? லார்ஜர். ஓகே, லார்ஜர் ஃபோக்கல் லென்த் அப்பர்ச்சரும் லார்ஜராக இருக்கும். கொஞ்சம் தூரம் நமக்கு தான் அந்த இமேஜை ஃபார்ம் ஆகும். Both the lenses are fixed in narrow tube with adjustable provision. ஓகே, நேரோ டியூப்பில் ஆப்ஜெக்டிவ் லென்ஸையும் ஐபீஸையும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கு. இங்கே இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்க்ரூஸ் எல்லாம் இருக்குது. Then working. An object AB is placed at a distance slightly greater than the focal length of the objective lens. Okay, this is objective lens. இதனுடைய focal length விட FO, this is focal length இல்லையா? இப்போ FO focal length விட இந்த இடத்துல FO வரும். F1 of principal focus. This length is called the focal length. The distance is called focal length. So AB is placed the greater than focal length of objective lens. Objective lens ஓட focal length விட greater பிளேஸில் இந்த ஆப்ஜெக்டை பிளேஸ் பண்ணலாம். A real inverted and magnified image A dash B dash is formed other side of the object lens. லென்ஸோட நெக்ஸ்ட் சைடில் நமக்கு என்ன கிடைக்கும்? இமேஜ் ஃபார்ம் ஆகும். அந்த இமேஜ் ரியல் ஏன்னா கேட்ச் பண்ண முடியும், உள்ளே இருக்குது, நமக்கு தெரியாது. ரியல் அண்ட் இன்வெர்ட்டட் தலைகீழான இது எரெக்ட் இமேஜ், இது இன்வெர்ட்டட் இமேஜ். நெக்ஸ்ட் ஒன் மேக்னிஃபைடு. இதை விட இது பெருசாக தானே இருக்குது, மேக்னிஃபைடு இமேஜ். இப்போ இந்த மாதிரி நமக்கு அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணலாம். பேரலரைஸ், okay, which is parallel with this principal axis, and after refraction that light is passing through FO, this principal focus, objective lens or principal focus will pass panna. Then this light is passing through optic center without any deviation. These two lines combined together we get what? Image. Inverted image நமக்கு கிடைக்குங்க. Okay. இப்போ next this image behaves as object for eye lens. இந்த eye lensக்கு இது இப்போ ஆப்ஜெக்டாகவே ஆக்ட் பண்ணும். eye lensோட principal focus FE தான் இருக்குது. ஹையர் இது ஷார்ட்டர் ஃபோக்கல் லெங்த் தான், இது லார்ஜர் ஃபோக்கல் லெங்த். எஃப்இக்கு உள்ளே வரணும். ஓகே, வித்தின் எஃப்இ அதுக்குள்ளே இந்த இமேஜ் ஃபார்ம் ஆகிருக்கு இல்லையா? இப்போது திஸ் இமேஜ் இஸ் ஆக்ட் as ஆப்ஜெக்ட் ஃபார் ஐபீஸ். கிளியர்? ஓகே, such that A dash B dash falls within the principal focus or eyepiece. This eyepiece forms. இப்போ நமக்கு அதே கண்டிஷன்
இப்போ ஆப்டிக் சென்டர் வழி போகுது வித்தவுட் எனி டிவியேஷன் ஆப்டிக் சென்டர் வழி பாஸ் பண்ணோம், அதையும் நம்மளை என்லார்ஜ் பண்ணோம். நெக்ஸ்ட் பேரல் ரேஸ் ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் பாசிங் த்ரூ எஃப்இ வழி பாஸ் பண்ணல இல்லையா, திஸ் பேரல் ரே. ஸோ ஆஃப்டர் ரிஃப்ராக்ஷன் பாசிங் த்ரூ எஃப்இ பிரின்சிபல் ஃபோக்கஸ் வழி போகும். ரெண்டையுமே என்லார்ஜ் பண்ணும்போது யூ வில் கெட் வாட் image. இங்கே இடத்துல இமேஜ் ஃபார்ம் ஆகும். திஸ் இமேஜ் இஸ் விர்ச்சுவல் இமேஜ். இது என்ன இமேஜ்? ரியல் இமேஜ். ஆனால் இப்போ நமக்கு பெருசாக கண்ணிலேயே தெரியும். ஸோ திஸ் இமேஜ் விர்ச்சுவல் இமேஜ் அண்ட் என்லார்ஜ்டு. இதுதான் ஆப்ஜெக்ட். ஃபைனலி கிடைக்கக்கூடிய இமேஜ் எப்படி இருக்குது? வெரி வெரி லார்ஜ் இல்லையா, என்லார்ஜ்டு அண்டு எரக்ட். எதனால எரக்ட்? இப்போ இதுதானே ஆப்ஜெக்ட். ஓகே, இந்த ஐபிஎஸ்க்கு இதுதான் ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ஜெக்டோட அதே சைடில் அதே மாதிரி கிடைக்கிறதுனால, அதே மாதிரி இன்வெர்ட்டடாக இருக்கிறதுனால இதுக்கு இது எப்படி தோணும்? எப்படி இருக்குது? எரக்ட் இமேஜ் கன்சிடர் பண்ணும்போது இது எரக்ட் இமேஜ். A dash B dash on the same side of the object. இப்போ இதுதான் ஆப்ஜெக்ட், இதுக்கு சேம் சைடில் கிடைக்கும். கிளியர்? ஓகே. Compound microscope has 50 to 200 times more magnification power than simple microscope. சிம்பிள் மைக்ரோஸ்கோப்போட 50 to 200 டைம்ஸ் மேக்னிஃபிகேஷன் ஆம்பிளிஃபிகேஷன் ஜாஸ்தி, பெருசாகவே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்மால் ஃப்ளை எங்கே வச்சுருக்கிறோம், அது ஆக்சுவலி நம்ம காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் ஃப்ளை இல்லை, ரொம்ப ரொம்ப சின்ன ஆப்ஜெக்ட் தான் வைக்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம், நமக்கு இது ஃப்ளையை வச்சா கூட நமக்கு தெரியும். இது பேரல் ரேஸ் ஃபார்ம் ஆகி இமேஜ் ஃபார்ம் ஆகி இங்கே ஃபார்ம் ஆகி ஃபைனலி அது ஐபிஎஸோட ஆப்ஜெக்ட் ஆட் பண்ணி லார்ஜ் நமக்கு கிடைக்கக்கூடிய லாஸ்ட் கிடைக்கக்கூடிய திஸ் இமேஜ் இப்போ நம்ம கண்ணில் தெரியும். ஸோ இட் இஸ் அ விர்ச்சுவல் இமேஜ், என்லார்ஜ்டு இமேஜ், ரொம்ப பெருசாக பாருங்கள், சைஸ் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 200 டைம்ஸ் மோர் தென் தேட் ஆஃப் திஸ் ஆப்ஜெக்ட் இல்லையா, இதை விட இவ்வளோ பெருசாகவே நமக்கு கண்ணில் தெரியும். Next one, traveling microscope. A traveling microscope is one of the best instrument for measuring very small length with a high degree of accuracy at the order of 0.01 millimeter. அவ்வளோ 1 millimeter நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு ஸ்கெயிலில் ஒரே ஒரு டிவிஷனாக 1 millimeter. அதை விட ரொம்ப சின்னதான 0.01 millimeter, 1/10, 1/100. ஓகேயா, அவ்வளோ சின்னதான அக்குரஸியில் கூட நமக்கு இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் யூஸ் பண்ணி வெரி வெரி ஸ்மால் ஆப்ஜெக்ட்டு கூட நமக்கு அதை பார்க்க முடியும். அதனுடைய ஆக்குரஸி கரெக்டாக எடுக்க முடியும், அது மெஷர்மெண்ட் எடுக்க முடியும். இட் இஸ் ஒர்க்ஸ் பேஸ்ட் ஆன் பிரின்சிபல் ஆஃப் வெர்னியர். என்ன ரீசன் இதில் யூஸ் பண்ணுறது? வெர்னியர் காலிபர்ஸ் தான். வெர்னியர் காலிபர் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு? வெர்னியர் காலிபர்ஸ், வெர்னியர் 2 ஸ்கேல் இருக்குல்ல, மெயின் ஸ்கேல், வெர்னியர் ஸ்கேல், 10 டிவிஷன் ஸ்கேல். ஓகே, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய 50 டிவிஷன்ஸ் வெர்னியர் ஸ்கேல் தான் இருக்குது. ஓகேயா, அதனால் அக்குரஸியாக நமக்கு ஒரு சின்ன ஆப்ஜெக்டோட மெஷர்மெண்ட்டை கூட எடுக்க முடியும். மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ எந்த இடத்துலனா இந்த கேபிலரி டியூபெல்லாம் பார்த்தோன்னா அதனுடைய இன்னர் டைமீட்டர் வெரி வெரி ஸ்மால், அதெல்லாம் மெஷர் பண்ணுறதுக்கு எக்ஸ்ட்ரா அவுட்டர் டைமீட்டர் இன்னர் டைமீட்டர் எல்லாம் கால்குலேட் பண்ணி டிஃப்ரென்ஸ் அதெல்லாம் எடுக்கிறதுக்காக, ரொம்ப அக்குரஸி எடுக்கிறதுக்காக தான் இந்த ட்ராவலிங் மைக்ரோஸ்கோப் நம்ம ஃபிசிக்ஸ் லேபில் யூஸ் பண்ணுறோம். இட்ஸ் ரீட்ஸ் கவுண்ட் இஸ் 0.01 millimeter. கிளியர்? ஏன்னா வெர்னியர் காலிப்பர் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதில் ஞாபகம் வைக்கணும். தேங்க்யூ.